தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் முக்கிய நீர்நிலைகள், அணைகள், ஏரிகள் நிரம்பி வருகிறது. அணைகள், அருவிகள், நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இன்று காலை 65,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் பிற்பகலில் சற்று குறைந்து வினாடிக்கு 45,000 கன அடி தண்ணீர் வருகிறது. அணை நிரம்பியிருப்பதால் வரும் தண்ணீர் முழுவதும் திறந்து விடப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பூண்டி ஏரியின் அணை நிரம்பியது. தொடர்ந்து நீர்வரத்து இருப்பதால் வரும் தண்ணீர் முழுவதும் திறந்துவிடப்படுகிறது. திறக்கப்பட்ட அணை நீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் திருப்பரப்பு அணை ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து கோதை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி உள்ள பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க இன்று 8வது நாளாக தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் யாரும் அருவிக்கு வரவேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்.